இப்போ நம்ம அந்த கொதிச்சதை பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கொதிச்சிருக்கு. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காயெல்லாம் இப்படி வெந்திருக்கு. இப்படி வெந்திருந்ததுக்கப்புறம் இந்த புளி கரைச்சல் அதில் போடணும். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்துருக்கோம். அதில் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே இறக்கிட்டு இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இந்த தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வடகம் கருவேப்பிலை இது மூணும் தாளித்து கொடுத்துட்டோம்னா இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்திக்கும் இன்னும் கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். தொட்டுக்கலாம். வீடியோவில் உண்மை அதுக்கு இது வந்து நம்ம தாளிப்பில் போட போகிறோம். இப்போ இது வந்து இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய கடாய், இன்னொரு கடாய், இதில் சின்ன கடாய் வச்சுருக்கோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, அது கூட இந்த வெங்காய வடகம். இந்த குழம்புக்கு என்ன அது உங்களுக்கு இது ஸ்பெஷல்னா இந்த வெங்காய வடகம் தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு தரும். இந்த வெங்காய வடகம் வெங்காயம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் போட்டிருக்கலாம். நான் நிறைய அரைச்சிட்டேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வெங்காய வடகமும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்க விட்டு போட்டோம்னா நம்ம வந்து இது நல்லாயிருக்கும். இதுக்கு டேஸ்ட்டு வெங்காய வடகம் தான். இந்த ரெசிபிக்கு வெங்காய வடகம் தான் நல்லா இருக்கும். இது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயமும் இந்த வடகமும் தாளிச்சாச்சு. நல்ல வாசனை வந்துருக்கு கபகபன்னு. இதை வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவியில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காய வடகமும் இந்த கொத்தமல்லியும் தான் இதோடைய இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே தரும். நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் சாப்பாடும் கட்டி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க நீங்கள் வந்து ஒரு அப்பளம் வச்சு கொடுத்தாலும் கூட போதும். தேங்க்யூ.